இந்த நேரத்தில் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அதாவது பொதுவாக ஜேவிபி என்ற கட்சி அது கடந்த காலங்களிலே இனவாத கட்சியாக இருந்திருந்த போதிலும், ஆனால் இந்த இலங்கை அகதிகள் குறித்த விடயத்திலே அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்திலே கடுமையான அழுத்தங்களை கொடுத்திருந்தது. அவர்கள் எல்லோருக்கும் இலங்கை கடவுச்சீட்டு கொடுக்கப்பட வேண்டும், அங்கு பிறந்த குழந்தைகளுக்கு இலங்கை குடியுரிமை கொடுக்கப்பட வேண்டும், அங்கு பிறந்த குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ்களை கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்து அது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக கூட கூறியிருந்தார்கள் கடந்த 2-3. உண்மைதானே? அவர்கள் ஜேவிபி கொடுத்த அழுத்தம் எனக்கு தெரியாது. உண்மையிலேயே ஒரு இனவாத கட்சி என்று நாங்கள் கருதி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படியான ஒரு கருத்தை பேசியிருந்தால் அதை நாம் பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். ஆனால் நான் முன்பே சற்று குறிப்பிட்டது போல சென்ற ஆண்டில் அது போன்ற அவர்கள் மொபைல் கிளினிக் என்கிற அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஹை கமிஷன் உயர் அதிகாரி நேரில் சென்று 200 பேர் 300 பேர்களுக்கு இந்த பிறப்பு சான்றிதழ் கொடுத்து பத்திரிகைகள் படம் எல்லாம் எடுத்து வெளியிட்டிருந்தார்கள். இப்பொழுது அது ஏன் அந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்படவில்லை என்று நான் சற்று முன் திரு சந்திரகாசன் அவர்களை, குறிப்பாக நீங்கள் தொடர்பெல்லாம் கேட்கிறீர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய அமைப்பை நான் கேட்ட பொழுது அவர் என்ன குறிப்பிட்டார் என்றால், கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். 2 நாட்களுக்கு முன் இங்கே கூட ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது, அந்த சம்பவத்தை விட்டு இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எப்படி அந்த சிங்கள டூரிஸ்ட் யாரை சிலரை தாக்கியது என்கிற அந்த பிரச்சனை, ஒரு அரசாங்கம் இது போன்ற ஒவ்வொரு சிறு பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு தன்னுடைய கொள்கை நிலையை தீர்மானிக்க கூடாது. இது அவர் எங்கிருந்தாலும் அவர்களுடைய குடிமக்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. இது போன்ற சில விஷயங்களுக்காக நிறுத்தி வைப்பது என்பதெல்லாம் இல்லாமல் இலங்கை அரசாங்கம் பெருந்தன்மையுடன் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய சான்றிதழ் போன்றவற்றை கொடுக்க வேண்டும் என்பதை அழுத்தத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். அது பொதுவாக இந்த விடயங்களை இலங்கையினுடைய மனித உரிமையாளர்களோடு, அதாவது பொதுவாக தமிழகத்திலே நீங்கள் நீண்ட காலமாக பல மனித உரிமைகள் அமைப்புகளும் சட்டவியலாளர்கள் புத்திஜீவிகள் இதற்காக குரல் கொடுத்தும் இதற்காக பல கட்டுரைகளை எழுதியும் பலருக்கு கோரிக்கைகளாக முன்வைத்தும் அறிக்கைகளாக முன்வைத்தும் செயற்படுகின்ற அதே வேளை இப்பொழுது இலங்கையிலும் தென்பகுதியிலே சில மனித உரிமைவாதிகள் சிங்களவர்களிடையே கூட நல்ல மனித உரிமைவாதிகள் ஊடகவியலாளர்கள் புத்திஜீவிகள் இந்த விடயங்கள் குறித்து மனித உரிமை அடிப்படை அம்சங்கள் குறித்து பல கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்பி வருகிறார்கள். பாராளுமன்றத்திலும் இது குறித்து அவ்வப்போது தென்பகுதி கட்சிகள் உட்பட தமிழ் கட்சிகள் உட்பட குரல் கொடுத்து வருகிறார்கள். எனவே இதை ஒரு இணைந்த முயற்சியாக அந்த இலங்கையில் உள்ள மனித உரிமைவாதிகள் அதே போல் தமிழகத்தில் உள்ள மனித உரிமையாளர்கள் அல்லது டெல்லியில் உள்ள மனித உரிமையாளர்கள் என்று இது ஒரு இணைந்த ஒரு செயற்பாடாக முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நீங்கள் சொல்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அது நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். நான் சென்ற 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் கொழும்பு, யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் கிழக்கு மாகாணம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்றிருந்தேன். அப்படி கூட கிழக்கு மாகாணத்தில் ஒரு மனித உரிமை தளத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய ஒரு சிங்களவர் ஒரு NGO தான் அவரை சந்தித்து கூட நான் பேசிய வாய்ப்பு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக செய்வதற்கு சில இடையூறுகள் இருக்கின்றன. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மனித உரிமை போராளிகள் அங்கு சென்று நேரடியாக பார்ப்பது, அங்குள்ள மனித உரிமை பிரச்சனைகளை பேசுவது என்பதற்கு இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த அளவுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுத்ததில்லை, இனியும் கொடுக்க போவதில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இங்கும் எங்களுக்கு சிக்கல் இருக்கிறது. மனித உரிமை பிரச்சனைகள் என்கிற விஷயத்தில் நாம் அங்கு இருக்கக்கூடியவர்களுடன் இணைந்து இலங்கை அரசாங்கத்துடன் அந்த மனித உரிமைகளை பேசுதல் என்பது ஒரு நிலையை எடுத்தோமானால் இங்கு குறைந்தபட்சமான கோரிக்கையே உங்களுக்கு தமிழீழம்தான் என்று கருதக்கூடிய அரசியல்வாதிகள் இது அந்த கோரிக்கைக்கு எதிரான ஒரு செயல்பாடாக பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலும் இருக்கிறது. நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எங்களை போன்றவர்கள் ஒரு வெறுமனே மனித உரிமை தளத்தில் செயல்படக்கூடிய வாய்ப்பு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இங்குள்ள மனித உரிமை போராளிகளும் அங்கு இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தெற்கிலங்கையில் சேர்ந்த சிங்கள இனத்தைச் சேர்ந்த மனித உரிமை பேசக்கூடியவர்கள் நிச்சயம் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களும் இணைந்து குரல் கொடுப்பது என்பதுதான் இன்று உண்மையிலேயே ஒரு வலுவான ஒரு இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமையும்.
அதுபோலவே இந்த அரசியல் சீர்திருத்தம் என்பதை இன்று இலங்கை அரசு ஒத்தி போட்டுக் கொண்டே வருகிறது என்பது மட்டுமல்ல, ஒரு வகையில் ஏமாற்றி வருகிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த வகையிலும் குறிப்பாக திச விசாரணை குழுவினுடைய அறிக்கையெல்லாம் இன்று குப்பையில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. இந்த 13வது சட்ட திருத்தம் என்பது இன்று எந்த விதமான அதிகாரம் இல்லாமல் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த காணி உரிமை, போலீஸ் உரிமை ஆகியவற்றுடன் கூடிய ஒரு நல்ல மாநில சுயாட்சி போன்றவை குறித்தெல்லாம் வாதிப்பதற்கும் கூட இத்தகைய நீங்கள் சொன்னது போன்ற ஒரு ஜனநாயகவாதிகளுக்கிடையான ஒரு மக்கள் ஒற்றுமை, ஒரு சிவில் சொசைட்டி ஒற்றுமை உருவாக்கப்படுதல் ரொம்ப நல்ல விஷயம். அது செய்யப்பட வேண்டும். இதில் எந்த விதமான ஐயங்களும் இல்லாமல் பார்க்கக்கூடிய பார்வை இங்கே ஜனநாயக சக்திகளிடமும் இந்த இன பிரச்சனையில் அக்கறை உள்ளவர்களிடமும் வளர வேண்டும் என்பதையும் நான் இங்கே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இல்லை, இது நீங்கள் அதில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம். இந்த விவாதம் இந்தியாவில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த தேசங்களில் கூட இந்த பிரச்சனைகள் அல்லது இந்த விவாதங்கள் இருக்கின்றன. அதாவது கடும் போக்கு நிலைப்பாட்டுக்கும் மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கும் இடையிலே பாரிய போராட்டங்களும் பாரிய விவாதங்களும் சிக்கல்களும் தொடர்ச்சியாகவே தொடர்ந்து கொண்டுதான் இருக்க செய்கின்றன. ஆனால் நான் நினைக்கின்றேன், இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் சூழ்நிலை என்பது இவ்வாறான சில விடயங்களை தாண்டியும் இன்னும் பலர் அவ்வாறான இறுக்கமான தங்களுடைய பிடிகளிலே இருந்தாலும் கூட அவற்றை தாண்டியும் சர்வதேச அளவிலே இந்த மனித உரிமைகள் பற்றி பேசுகின்றவர்களோடு அல்லது அடிப்படை சிந்தனைகள் பற்றி சிந்திக்கின்றவர்களோடு ஒரு அறிவுபூர்வமான ஒரு உறவை பேண வேண்டும் அல்லது அவர்களோடு உரையாட வேண்டும். இப்பொழுது எங்களுடைய வானொலியில் கூட தொடர்கின்ற இந்த விவாதங்களிலே எல்லாம் கூறுகிறார்கள். கடந்த வாரமும் கூட இடம்பெற்ற ஒரு விவாதத்திலே பலரும் கூறியிருந்தார்கள், தென்னிலங்கையிலே உள்ள முற்போக்கு சக்திகளோடு ஒரு நெருங்கிய உறவை நிச்சயமாக தமிழ் மக்கள் பேண வேண்டும், அதற்கான ஒரு அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே இந்த இவ்வளவு நெருக்குதல்களுக்கு, இலங்கை அரசாங்கத்தினுடைய நெருக்குதல்களுக்கு அப்பாலும் இன்று தமிழகத்திலே இருக்கின்ற கடும் நிலைப்பாட்டாளர்களாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் சமூகத்திலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த சர்வதேச யுத்த குற்றம் என்பது வெளிவருவதற்கு காரணமாக இருந்தவர்களே சிங்கள மனித உரிமைவாதிகளும் புத்திஜீவிகளும் ஊடகவியலாளர்களும் தான். அவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் தான் இன்று சர்வதேச அளவிலே பேசப்படுகின்ற அல்லது அதற்காக அவர்கள் கொடுத்த விலைமதிப்பற்ற தியாகங்கள். ஏனென்றால் இன்று அவ்வாறு செயற்பட்டவர்களுடைய குடும்பங்களே அங்கு இருக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இதை நிச்சயமாக சர்வதேச அளவிலே எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பது முக்கியமானது. அந்த வகையிலே அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லுவது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இது பிரச்சனை என்று பார்த்தால், இது போன்ற கருத்துக்களை உங்களை போன்றவர் ஒலிப்பது என்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளர்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த விஷயங்கள் எங்கும் கூட சொல்லப்பட வேண்டும். குறிப்பாக மனித உரிமை என்கிற மட்டத்திலும் அரசியல் உரிமை என்கிற மட்டத்திலும் ஒரு உரையாடல் ஒன்று இன்று சாத்தியமாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் சொல்வது போன்ற நீங்க மிகச் சரியாக சொன்னீர்கள். இன்று ராஜபக்சே அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உலக அளவில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர்கள் சிங்கள இனத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் மனித உரிமை போராளிகள் என்கிற இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே அது போன்ற இந்த தொடர்புகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும், அந்த நட்புகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இணைந்து நிற்கக்கூடிய, இணைந்து செயல்படக்கூடிய ஒரு உரையாடல் தளம் ஒன்று இன்று உருவாக்கப்படுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சர்வதேச அளவிலும் இருக்கிறது. இது உண்மையிலேயே புலம்பெயர்ந்த சூழலில் நீங்கள் உணர்வது என்பதும், உங்களை போன்ற இந்த வானொலிகளில் நீங்கள் இவ்வளவு இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஜனநாயக ரீதியாக பேசுவது என்பதும் மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. இந்த நிலை தொடர வேண்டும். நிச்சயமாக. ஏனென்றால் அது காலம் கடந்து சொல்வார்கள், காலம் கடந்து ஞானம் பிறக்க வேண்டும் என்று. காலம் கடந்தாவது இந்த விடயங்கள் எங்கள் மத்தியிலே பேசப்பட வேண்டும். உரையாடப்பட முடியாதவை, விமர்சிக்கப்பட முடியாதவை, பேசப்பட முடியாதவை, பேசப்படாத பொருள் என்று இனி ஒன்றும் இருக்க முடியாது. அது முள்ளிவாய்க்காலுக்கு பின் அதனை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையில் பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களே ஒரு பரந்தளவிலான ஒரு தளத்தை நோக்கிய ஒரு செயற்பாட்டுக்கு நீங்கள் தயாராகுவீர்கள் என்று நினைக்கின்றோம். அதாவது புலம்பெயர் சமூகத்திலும் சரி அல்லது இந்திய அளவிலும் சரி இலங்கை அளவிலும் சரி இந்த தளத்திலே நின்று செயற்படுகின்றவர்களுக்கிடையே, உதாரணமாக இந்தியாவுக்கு கூட தமிழகத்துக்கு வந்து சென்றார் நிமால்கா பெர்னாண்டோ. அதேபோல் இவ்வாறு பலரை, அதாவது ராவிய பத்திரிகையிலே சில சிங்கள மனித உரிமையாளர்கள் கடுமையான
துணி பறக்கின்ற கட்டுரைகளை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதனை எங்களுடைய இணையத்தில் கூட நாங்கள் மொழிபெயர்த்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். சிங்கள மக்களிடையே இருந்து வருகின்ற முற்போக்கான அம்சங்கள், கருத்துக்களை. உங்களுடைய நெட்டினுடைய முகவரி globaltamilnews.net. ஓகே ஓகே, அதை நாங்களும் இங்கே அதை குறித்த ஒரு செய்தி பரவலை செய்கிறோம். அதாவது www.globaltamilnews.net. இதுல உங்களுக்கு இன்னொரு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம். என்னென்றால், நாங்கள் இப்பொழுது அண்மை காலமாக தமிழிலே வருகின்ற மிக முக்கியமான விடயங்களை சிங்களத்தில் மொழிபெயர்த்து 3 மொழியிலான இணையம் இதிலே காணப்படுகின்றது. ஆங்கிலம், சிங்களம், தமிழ் 3 மொழி. இதிலே சிங்களத்திலே தமிழிலே வருகின்ற மிக முக்கியமான விடயங்களை சிங்களத்துக்கு கொடுக்கின்றோம். சிங்களத்திலே வருகின்ற மிக முக்கியமான விடயங்களை மொழிபெயர்த்து தமிழுக்கு கொடுக்கின்றோம். ஏறத்தாழ ஊடகவியலாளர் குழந்தை தேசப்பிரிய எழுதிய மனித உரிமைகள் மற்றும் ஊடகம் சம்பந்தப்பட்டு, அரசியல் சம்பந்தப்பட்ட 54 கட்டுரைகளை மொழிபெயர்த்து இதுவரைக்கும் தமிழிலே கொடுத்திருக்கின்றோம். மிக நல்ல விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயம். அவை தொகுத்து நூலாகம் கூட வெளியிட்டால் பயனுடைய நூலாக வெளியிடுகின்ற அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அதே போல் அப்படி நீங்கள் நூலாக வெளியிடுவீர்களால் அதை அறிமுகம் செய்யக்கூடிய பொறுப்புகளை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இங்கே அறிமுக கூட்டங்கள் எல்லாம் கூட நாங்கள் நடத்துவோம். அதாவது அதே போல் ஆங்கிலத்திலே வருகின்ற சர்வதேச அளவிலான மனித உரிமை அளவிலான சார்ந்த கட்டுரைகளை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறோம். அதே போல் தமிழிலே இருக்கின்ற மிக முக்கியமான மனித உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது கூட நீங்கள் மொழிபெயர்த்த கட்டுரைகள் பல அதிலே இருக்கின்றன. இப்ப அண்மையில் கூட தயான் ஜெயதிலக எழுதின ஒரு கட்டுரை ஒன்றுக்கு தயான் ஜெயதிலகவின் அறம் என்றதுக்கு பதிலளித்த ஜமுனா ராஜேந்திரனுடைய கட்டுரையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொடுத்திருந்தோம், சிங்களத்திலும் கொடுத்திருந்தோம். நல்லது. சரி, மகிழ்ச்சி. அப்ப இந்த விடயங்கள் குறித்து எதிர்காலத்திலும் உங்களோடு நீண்ட கலந்துரையாடல்களை உங்களுடைய நண்பர்களோடும் நாங்கள் நிகழ்த்த முடியும். பிரதி சனிக்கிழமை தோறும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. மாலை 5 மணி முதல் லண்டன் நேரம். உங்களுடைய நேரம் இரவு 9:30 மணியிலிருந்து 12:30 வரை. இதிலே கூடுதலாக இந்திய, இலங்கை, சர்வதேச அளவிலான எழுத்தாளர்கள், புத்திஜீவிகள், இலக்கியவாதிகள் என்று பலதரப்பட்டவர்களையும் நாங்கள் அழைத்து வந்து பேசுகிறோம். வெள்ளிக்கிழமையில் நிலாச்சோறு என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நேற்று கூட யுத்தமும் இலக்கியமும் என்ற விடயத்திலே மு. புஷ்பராஜனும் ஜதீந்திரா இலங்கையிலிருந்து இருவருடைய நூல்கள் குறித்த விடயத்தை ஆராய்ந்திருந்தோம். இது இணையத்திலே இந்த வானொலியை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய உரைகள் எல்லாம் தொகுத்து எங்களுடைய இணைய தொலைக்காட்சி ஒன்று இருக்கின்றது, gtntv.net. அதிலேயும் நீங்கள் gtntv.net சென்றீர்களாக இருந்தால் கடந்த ஒரு 10 வாரங்களாக 15 வாரங்களாக இடம்பெற்ற விழுதுகள் நிலாச்சோறு நிகழ்ச்சியினுடைய எல்லா ஒலி வடிவங்களும் போடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நான் பார்க்கிறேன். விவாதங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான விவாதங்களில் நாங்கள் உங்களை நிச்சயமாக இணைப்போம். இன்று இணைந்து இந்த இவ்வாறான ஒரு நீண்ட நேரத்தை இரவு நேர பொழுதிலே இந்தியாவிலே இப்பொழுது சாமமாகி இருக்கும் நடு இரவு செலவழித்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு எங்களுடைய நேயர்கள் சார்பிலும் GDB வானொலி மற்றும் எங்களுடைய இணைய ஊடகங்கள் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி. உண்மையிலேயே இந்த உரையாடல் மூலமாக நானும் பல செய்திகளை தெரிந்து கொண்டேன். நாங்கள் மிக விரைவில் இந்த அகதிகள் பிரச்சனை தொடர்பாக அமைக்க இருக்கக்கூடிய குழு நடவடிக்கைகளையும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். உங்களுடைய வானொலி மூலமாகவும் அந்த செய்தி பரவல்களை நீங்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த மனித உரிமை தொடர்பாக சிங்கள புத்திஜீவிகள் மற்றும் மனித உரிமை போராளிகள், ஜனநாயகவாதிகள் ஆகியோருடனும் உலகளவில் இருக்கக்கூடிய டயஸ்போரா தமிழர்களுடனும் இணைந்து செல்வதற்கு நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். கூறி இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நேரத்தில் இன்னொன்றை கூறுகின்றேன். சிங்கள புத்திஜீவிகள் அல்லது சிங்கள மனித உரிமைவாதிகள் அல்லது அவர்களோடு தொடர்புகளை உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் கூட எங்களுக்கு அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி நிச்சயமாக தர முடியும். நிச்சயமாக செய்து கொடுங்கள். அது பல வகையில் பயனுடையதாக இருக்கும். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் அகதிகளுக்கு அது பயனுடையதாக இருக்கும். நன்றி. வணக்கம்.